Life plays in his path through hard work and determination. Even an idealist, he always had been drawn into the noble profession of teaching since he was convinced that education was the perfect tool to help him to lift up the lives of common man. His first foray on this direction was by establishing the SRM Nightingale High School in Chennai. He has provided quality education to generations of children through this school. Realizing the importance of bringing values taught by his mother, which always honesty, kindness, compassion, hard work, and lifelong dedication to his mission. All these values have helped him to rise to material height as an educationist and human being. He next established Ramaswamy Memorial Institution to honor the memory of his father. This has culminated the establishment of SRM Institute of Science and Technology today, which is counted among the top universities in the world for higher education. As represented by its logo, a banyan tree, it remains a pioneer in offering multidisciplinary world-class education in innumerable disciplines to students from across the world. These include SRM Medical College and Research Center, SRM Pathology Dental College, as well as SRM. For introduction and felicitation of the newly inducted fellows. Dr. Chandra, please. இந்தியாவில் பல் மருத்துவத்திற்காக பல நூறு கல்லூரிகள் இயங்கி வருகிறது. அந்த பல் மருத்துவக் கல்லூரியை சரி செய்வதும் மேற்பார்வையிடுவதும் டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு உங்களுக்கு தெரியும். அந்த பல் மருத்துவக் கல்லூரி இப்போ அவங்களுக்கு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி 100 வருஷம் ஆகுது. டென்டிஸ்ட் ஒரு 100 வருஷம் ஆகுது. இன்னைக்கு நடக்கிற இந்த கான்வொகேஷன் என்னென்னா இன்டர்நேஷ்னல் காலேஜ் ஆஃப் டென்டிஸ்ட் ஹெட் ஆஃபீஸ் யூஎஸ்ஏல இருக்கு. அவங்க இந்த முறை இந்த ஆண்டுக்கு ஒரு முறை இந்த விழா எடுப்பாங்க. இந்த மாதிரி எடுக்கிற பொழுது அந்த நேரத்தில் விருதுகளும் கொடுப்பாங்க. விருதுகள்னா தகுதியானவர்களுக்கு அந்த அசோசியேஷன் ஐசிடி ஒவ்வொரு கான்வெகேட் சேர்த்து பண்ண விழா மட்டும் எடுக்கிறது கிடையாது. அந்த நேரத்தில் சில பேரை அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுக்காக அவங்களுக்கு விருதுகள் கொடுப்பாங்க. அது ஃபெலோஷிப்னு பேர். அவங்கள அடையாளப்படுத்துவாங்க. அவங்க அது மாதிரி தடவை 30க்கும் மேற்பட்ட தகுதியான ஒரு மூத்த அனுபவமுள்ள அது மாதிரி உள்ளவர்களை டென்டிஸ்டுகளை தேர்ந்தெடுத்து இன்றைக்கி அவங்களுக்கு ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, மற்ற நாடுகள்லேருந்து இதில் மெம்பராக இருக்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு கொடுக்குறாங்க. இது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் ஏற்று நடத்த வேண்டும் இந்த விழாவை என்று கேட்டுக்கொண்டார்கள். நாங்களும் சரின்னு சொல்லி இன்றைக்கி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் இது இன்டர்நேஷ்னல் காலேஜ் ஆஃப் டென்டிஸ்ட் அவங்களுடைய கூட்டம் அவங்க ஆண்டு கூட்டம் நடக்கிறது. அந்த வகையில் நாங்களும் 2 பல் மருத்துவக் கல்லூரி நடத்துவதால் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த குழு எஸ்ஆர்எம் குழுமம் 35 கல்லூரிகளையும் 5 பல்கலைக்கழகம் நடத்துகிறது. அதில் 3 ஸ்டேட் யூனிவர்சிட்டி, இன்னொன்று அதுவும் சிக்கம் அதுவும் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் மெயின் யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி அதுக்காக அதனுடைய ஆஃப் காம்பஸ் அலோடு சென்ட்ரல் கவர்மெண்ட்
அதுவே திருச்சி, டெல்லி, அது மட்டும் இல்லாமல் சென்னை 3 இடங்கள் ஆஃப் கேம்பஸ் இருக்குது. காட்டாங்குளத்து மெயின் கேம்பஸ். ஆக இந்த கல்வித்துறையில் நான் செய்த அந்த செயல்பாடுகளையும் மக்களுக்கு எந்த அளவுக்கு சரியாக சேவை செய்திருக்கிறோம் என்று அறிந்து அந்த அவங்களுடைய இந்த ஆண்டு விழாவில் ஐசிடி ஆண்டு விழாவில் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த மருத்துவர் அல்லாத ஒருத்தருக்கு பல் மருத்துவர் அல்லாத ஒருவருக்கு அவருடைய மற்ற சேவைகளை அறிந்து அவர்களுக்கு ஆனந்தடி ஃபெலோஷிப் போட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு மற்றவங்க அவங்களுடைய சேவை அவங்களுக்குள்ளேயே யார் சிறப்பாக செய்கிறாங்க என்ன அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வச்சு அவங்களுக்கும் 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்க, ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. எது ஹானரி ஃபெலோஷிப். இது இதுவரை யாருக்கும் கொடுத்ததில்லை உலகத்தில். எங்கள் உலக தலைவர் கனடாவில் இருந்து வந்து அவர் தான் ஐயாவுக்கு வந்து ஆனரரி ஃபெலோஷிப் அவார்ட் பண்ணார். நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ. ஸோ இது வந்து அவருடைய ஹியூமன் கிரவுண்ட்ஸு, அதை ஹியூமனிடேரியன் இதை வச்சு பல் மருத்துவர்களுக்கு அவங்க சயின்டிஃபிக் இதை வச்சு கொடுக்குறோம். ஆனால் அவர் சான்சலருக்கு வந்து என்னென்னா அவருடைய எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ளஸ் ஹியூமனிடேரியன் இதில் வந்து ஈவன் ராயல் காலேஜ் ஆஃப் இங்கிலாண்ட்லேயும் கொடுக்குறாங்க. இதே மாதிரி எப்படின்னா நான் டாக்டர்ஸுக்கும் அதே எஃப்ஆர்சிஎஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி எஃப்ஐசிடின்னு பேர். இந்த தடவை இயான் டோயல் எங்கள் இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் வந்து ஃபெலோஷிப் இப்போ தான் வழங்கினார். இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நிறையா அந்த காஜா புயலில் அப்புறம் எர்த்குவேக்ஸில் இதெல்லாம் அவர் சான்சலர் வந்து டாக்டர் பார்வேந்தர் வந்து நிறைய உதவி செய்திருக்காரு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு இலவசமாக அந்த இறந்து போனவங்களுடைய அனாதை குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க எஸ்ஆர்எம் செலவில். அதை நாங்கள் மேற்படுத்தி அதனால்